வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி பொருள் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறோமா மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நாங்கள் 400 இடத்தில் வெற்றி அடைவோம். எங்கு பார்த்தாலும் ஒரே பிரச்சாரம், மோடியின் பிரச்சாரம். முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு, அப்புறம் இப்போ அதனுடைய வேகம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. 275 220 அப்படிங்கிற கருத்து கணிப்புகள்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. நிர்மலா சீதாராமனுடைய கணவன் பரகலா பிரபாகர் கூட இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதெல்லாம் சும்மாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக தோல்வியை தகுதி. 200 இடம் இல்லை 220 இடம், அதுக்கு மேல பாஜக வராது. அதே நேரத்தில் என்ன காரணம்? பொருளாதார சீர்கேடு, வேலையின்மை, மற்றபடி வந்து மத நல்லிணக்கமின்மை, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், இதுதான் காரணம். அப்படி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பரகலா பிரபாகர் யாரு? பாஜகவினுடைய நிதி மந்திரியினுடைய கணவன். ஒரு குடும்பத்துக்குள்ள 2 கருத்து. அது பல வகையில் இருக்கு. நம்ம அதை பத்தி பேச விரும்பல. ஏன் இப்ப மு.க. ஸ்டாலினே எடுத்துக்கலாம். அவரு திராவிட கட்சி கழகம், திராவிட கட்சிக்கு திராவிட கொள்கையை சேர்ந்தவர். கடவுள் இல்லை என்ற கொள்கை. ஆமா, அவருடைய மனைவி துர்கா அம்மையார் அந்தம்மா வந்து அவங்க ஏறாத கோவிலே கிடையாது. அவர்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள். அது அவரவர்களுடைய பிரியம், நமக்கு அது தேவையில்லாத விஷயம். இருந்தாலுமே பரகலா பிரபாகருடைய கணிப்புங்கிறது நிர்மலா சீதாராமனுடைய கருத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறதா ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம், கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். அவர் இந்த மிக்ஜாம் புயலுக்கு வந்து டாமுன்னு பேசினார் நிர்மலா சீதாராமன். ஆமா, ஒரு மிகப்பெரிய பிரதம மந்திரியை போன்றே பேசினார். ஆமா, அதை தகுந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொன்ன யார் அப்பம் வீட்டு சொத்து அப்படிங்கிறதுக்கு பலவிதமான கருத்துக்களை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பலவிதமான பேச்சுக்களை பேசி கடைசி வரைக்கும் காசே கொடுக்கல. 33,000 கோடி நம்ம கேட்டாங்க, 5 பைசா கொடுக்கவே இல்லை. 450 + 450 = 900 கோடி கொடுத்து போட்டு நாங்கள் எல்லாமே கொடுத்துருந்து போட்டு சொன்னாங்க. அப்படிப்பட்டவருடைய ஒரு கணவன் பரகலா பிரபாகர், நிர்மலா சீதாராமனுடைய கணவன், ரொம்ப அப்பட்டமா தெளிவா சொல்றாங்க. தன்னுடைய மனைவி வந்து பாஜகவில் இருந்தாலுமே கூட அதையும் கொஞ்சம் கூட சற்றும் சிந்திக்காமல் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நபர் போல இருக்கு. ஆமா, ரொம்ப தெளிவா பொருளாதார நிபுணரை கூட சொல்றாரு. 200 to 220 இடம் தான் வரும். மற்றபடி வட இந்தியாவில் வந்து 80 to 95 இடத்துக்கு மேல அவங்க இழக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு பாஜக. காரணம் என்ன? இஸ்லாமிய விருப்ப பிரச்சாரம், வேலையின்மை, மற்றபடி வந்து மத நல்லிணக்கமின்மை, மற்றபடி பொருளாதார முறைகேடு, சீர்கேடுகள், இதுதான் காரணம். அப்படிங்கும் போது பாஜக எப்படி 400 இடங்களில் ஜெயிக்கும்? அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், அசாம் மாநில முதல்வர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறார், 400 இடங்களில் நாங்கள் ஜெயித்தால் ஞானவாபி மசூதியை நாங்கள் இடிப்போமா. பாருங்க, முந்தான நாள் தான் வந்து இவரு மோடி பிரதமர் உள்டா அடிச்சு பேசுறார். இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நான் எந்த ஒரு விரோதியும் கிடையாது. மற்றபடி வந்து அப்படிப்பட்ட விஷயமாக இருந்தால் நான் பொது நல்வாழ்வுக்கு லாயக்கற்றவன். இஸ்லாமியரும் இந்துக்களும் நான் பிரித்தேனா? பிரிக்கலையே, ஒற்றுமையா இருக்கத்தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த கட்சியினுடைய ஒரு முதல்வர், அசாம் முதல்வர் முந்தா நாள் பேசியிருக்கிறார். 400 இடங்களை நாங்கள் ஜெயித்தால் ஞானவாபி மசூதியை இடிப்போம். அப்புறம் இது எந்த ஒரு கருத்து? இது இஸ்லாமிய கருத்துக்கு எதிரான விஷயம் தானே. பாபர் மசூதியை முதல்ல இடிச்சாங்க. இப்போ வந்து 400 இடங்களுக்கு வந்தாங்க அப்படின்னா ஞானவாபி மசூதி இடிப்பாங்களாம். போன வாரத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால இன்னும் அதை விட கேவலமாக பேசினார் மோடி. இஸ்லாமியர்கள் எல்லாம் ஊடுருவற்காரர்கள், மற்றபடி இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக பிள்ளை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு பேசினாரு. அப்புறம் முந்தா நாள் இப்ப சரத் பவார் குற்றம் செலுத்தியிருக்கிறார். அதாவது வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி இருந்தக்கூடிய சமயத்துல முஸ்லிம்களுக்கு 15% தனி ஒதுக்கீடு செய்வதற்காக திட்டமிட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து
சொல்லிட்டு இதை வந்து மோடி சொல்கிறார் பல கூட்டங்கள் அப்படின்னு சரத்குமார் வந்து ஒரு குற்றம் சாட்டுறார். இஸ்லாமியர்களுக்கு 15% தனி ஒதுக்கீடு நாங்கள் தருவோம் சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து தனிப்பட்ட முறையில் திட்டம் போட்டுருச்சான் அப்படின்னு மோடி சொல்றாரு. அப்ப இதுவும் இஸ்லாமிய வெறுப்புக்கு பிரச்சாரம் தானே. இஸ்லாமியர்களை நான் பிரித்தேனா, இஸ்லாமியர்கள் நான் எந்த ஒரு துரோகத்தனமான பேச்சும் பேசவில்லை. அப்படி பேசிட்டுதான் நான் வந்து தனிப்பட்ட ஒரு பொது வாழ்க்கைக்கு லாயக்கற்றவன் அப்படின்னு போன வாரம் பேசிட்டு திரும்ப திரும்ப அதவே சொல்லிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அது எப்படி கான்செப்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொன்னதா சரத் பவார் வந்து ஒரு குற்றம் சுமத்தி இருக்காரு. மோடி வந்து பல கூட்டங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி எப்படின்னா காங்கிரஸ் திட்டமிட்டுச்சான் ஒரு காலத்துல இந்துக்களுக்கு ஒரு தனி பட்ஜெட், இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனி பட்ஜெட் போடுற மாதிரி காங்கிரஸ் திட்டமிட்டு கூட மோடி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எந்த ஒரு கற்பனையும் தெரியல. இப்படியெல்லாம் அதாவது வந்து இஸ்லாமியர்களுக்கு நான் விரோதியா என்ன, இஸ்லாமியர்கள் நான் எதிர்த்து பேசவே கிடையாது, அவர்கள் ரொம்ப ஆதரவானவன், அப்படிலாம் பேசுனேன் அப்படின்னா நான் வந்து பொது வாழ்க்கையில் ராயக்கற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட கருத்துக்களையும் சொல்லக்கூடிய சமயத்துல அப்புறம் மோடி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு உண்மையான நிலைப்பாடு தெரியல. டபுள் கேம், எந்த இடத்துல எவ்வாறு பேசுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம எந்த இடத்துல எப்படி வேணாலும் உள்டா அடிச்சு பேசிக்க வேண்டியது தன்னுடைய கருத்தின் நிலைப்பாடு, RSS குழுமத்தின் வெளிப்பாடு. ஆமா, இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை இவர் எவ்வாறு நம்ப முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. முதல்ல அப்படிதான் சொன்னாரு, இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி வந்து முஸ்லீம்களை வந்து காங்கிரஸ் பிரித்து கொடுத்து விடும், அதனால வந்து காங்கிரஸ் ஓட்டு போடாதீங்க அப்படின்னாரு. அப்புறம் தெலுங்கானால பேசக்கூடிய சமயத்துல ஓபிசியில் இஸ்லாமியர்களை சேர்ப்பதை நான் கடுமையாக எதிர்ப்பேன் அப்படின்னாரு. இப்ப கெஜ்ரிவால் கூட ரொம்ப அழுத்த திருத்தமா பேசியிருக்காரு. அடுத்தது பாஜக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா முதல்ல வேட்டு வங்கி இடஒதுக்கீடா வேட்டு வைப்பாங்க அப்படி ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, இவருக்கு 75 வயசு ஆக போகுது அமித்ஷா, இவருக்கு மோடிக்கு அடுத்த பிரதமர் அமித்ஷாவா தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ரகசியத்தையும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறார். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், அடுத்ததாக வந்து பாஜக வந்தது அப்படின்னா கட்டாயமா வந்து ஆதித்யநாத்துக்கு வேட்டு வச்சிருவாங்க ஊபி மாநிலம். ஏன்னா அமித்ஷாவுக்கு ஆதித்யநாத் ஒத்துக்கிறாரு. அது ஆரம்பத்திலே இருந்தக்கூடிய ஒரு மிக கருத்து வேற்றுமையான புரிதலான ஒரு விஷயம். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் 2 பேர்த்துக்கும் இன்னைக்கு லடா இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இளைமறைக்காயா பனிப்போரா இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில வந்து பாஜக வந்தது அப்படின்னா அமித்ஷா பிரதமராக வரக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி ஏதோ ஒரு வகையில அமைச்சராக ஒரு போஸ்ட் வரக்கூடிய சமயத்துல கட்டாயமா ஆதித்யநாத்தை தூக்கிடுவாங்க, அமித்ஷாவுக்கு அவருக்கு பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எப்படியோ இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய சமயத்துல பாஜகவினுடைய கருத்து என்பது எந்த அளவுக்கு நிலையானது அப்படிங்கிறது எப்படி கணிக்கிறது? 400 இடங்கள்ல பிடிச்சா அப்படின்னா ஞானாபாவி மசூதி இடித்து விடுவோம் நாங்கள் அப்படின்னு ஒரு மாநில முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் கொக்கரிக்கிறார் அப்படின்னா இவர்களை நம்பி எவ்வாறு ஓட்டு போடுவது? அப்படிங்கிற சமயத்துல நான் வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானவன் கிடையாது, இந்துக்களையும் இஸ்லாமிய நான் பிரிக்கவே கிடையாது, அப்படி பிரித்தேன் என்று சொன்னால் நான் வந்து பொது வாழ்வுக்கு தகுதி இல்லாதவன். அப்படி இதுக்கு முதல்ல பேசுறதா யார பேசுறது? ஊடுருவக்காரர்கள், அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்கள், இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுடைய சொத்துக்களை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து பிரித்து கொடுத்து விடுவார்கள். சொன்னது ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு. முதல் கட்ட தேர்தலை சொன்னார், 2ஆம் கட்ட தேர்தல், 3ஆம் கட்ட தேர்தல், 4ஆம் கட்ட, 3 கட்ட தேர்தல் இருக்கு. அதுக்குள்ளே வந்து பயத்தின் வெளிப்பாடா இல்ல இருக்கக்கூடியவங்களை வந்து என்ன ஜால்ரா போட்டு ஏமாத்திட்டு ஏதோ ஒண்ணு பண்ணணும், இல்ல என்ன பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடா இல்லைன்னு பேசக்கூடிய சமயத்துல இவரெல்லாம் அடுத்து பிரதமராக வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியா எவ்வாறு தாங்கும் என்பது பகிரங்கமான ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? முஸ்லீம்களுக்கு இவர்கள் வந்து எதிரானவர்கள், அது கன்ஃபார்மா துண்டா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு சமாளிப்பு கேசன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? உண்மையிலே இதெல்லாம் வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் அல்ல, மக்கள் வந்து கூர்ந்து விழிப்பாக உணர்ந்து ஓட்டு போடக்கூடிய விஷயம். 4 கட்ட தேர்தல் முடிஞ்சது, 3 கட்ட தேர்தல் இருக்குது. அதுலயாவது வந்து இந்திய மக்கள் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது.
குறிப்பாக வந்து யார் வருகிறார்களோ இல்லையோ, ஆமா, பாஜக வரக்கூடாது என்பதுல இந்திய மக்கள் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 3 கட்ட தேர்தல் அது கட்டாயமாக பலிக்கும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருந்து கொண்டிருக்கும். பார்ப்போம், எப்படி இருந்தாலுமே சரி, காலம் பதில் சொல்லும். ஆமா, இவர்களுடைய கரிகடத்தும் தில்லால் லைனி பேச்சுக்கு எல்லாமே வந்து கட்டாயமாக மக்கள் பதில் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை நிறையவே இருக்கிறது என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம். நன்றி.